என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போராட்டமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இதனால தான் பிரச்சனை, அதனால தான் பிரச்சனை, நம்ம இந்த ராசியில் பிறந்தனால தான் நம்ம இவ்வளோ போராடுறோம் அப்படின்னு நிறைய நினைப்போம். எல்லாரும் நினைக்கத்தானே செய்கிறோம். இந்த நினைப்பு வருவதற்கான காரணம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதானே உண்மை. இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு ஜோதிடரையும் போய் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று பித்ருக்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது பூர்வ புண்ணியத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் உங்களுடைய பூர்வீகம் நிறைய சாபங்களை பெற்றதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் நிறைய போராட்டமான நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது நமக்கு எதை பேசுறது எதை பண்ணுறதுனே புரியாமல் இருக்கும். முதல்ல பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோமே, நம்ம பழக்கத்தில், நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே நிறைய பார்க்குறாங்க. அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்களா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா செய்வின தோஷம் இருக்குமாமே, மக நட்சத்திரத்தில் பிறந்தா பித்ருக்கள் தோஷம் இருக்குமாமே, மூல நட்சத்திரத்தில் பிறந்த பொம்பளை பிள்ளையவே திருமணம் பண்ணக்கூடாதாமே, மாமனாருக்கு ஆகாதாமே, நிறைய வழக்கத்தில் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது மூல நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமா பாதிக்க போகுது. திருமண காரியத்தில் ஒரு பெரிய பாதிப்பை தருவதற்கு மூல நட்சத்திரம் ஒரு தடையா? அப்படிலாம் இல்லைங்க. மாமனாருக்கு ஆகாதுங்கிறது யார் சொன்னது? அப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மூல நட்சத்திரம் என்பது, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்பது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால், சூரியன் செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தா, இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய நம்ம வீட்டினுடைய தலைவர், நம்ம ஒரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகிறோம், அந்த வீட்டினுடைய தலைவர் யார்? அந்த வீட்டில் மாமனார் தானே தலைவர். அந்த வீட்டை ஒரு சிறப்பாக பாதுகாக்கிறவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் தானே. அந்த தலைசியானவங்களுக்கு இந்த கேதுவால பிரச்சனை வந்துடுமோங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. அப்படி யாருக்கும் இதுவரைக்கும் நாம் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த திருமணத்தால் பாதிப்புகள் யாருக்கும் வரலை, நல்லாவே இருக்காங்க. அந்த கேதுவனுடைய நட்சத்திரம் மூலத்தால் பிரச்சனை இருக்குது, பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா